வெல்கம் டு கப்பல் லைஃப். கொஞ்சம் க்ளோஸ் அப்ல காமிக்காத, பயமா இருக்கு. சாவடிறாங்க. நான் என்ன பண்ணேன்? இவங்களே வைப்பாங்களாம், இவங்களே எடுப்பாங்களாம். மிமிக்ரி ஆர்டிஸ்ட் ஆகிட்டாங்க இப்போ. ரகுவரன் மாதிரி இவங்களே வைப்பாங்களாம், இவங்களே எடுப்பாங்களாம். இவங்களே போயிட்டு ஒரு இந்த மேடம்க்கு வந்து ஒரு கட்டில் ஒன்று பிடிச்சிச்சான். ஓகேவா? என்னன்னா கேஎஸ் நித்யபிரியா BA LLB அவங்களுக்கு வந்து கட்டில் பார்த்துட்டு வந்தாங்க. நல்லா தாங்க இருந்துச்சு. அன்னைக்கு நான் என்ன பண்ணிட்டேன், கல்யாணத்துக்கு கட்டில் பார்க்கும்போது அது இந்த மேடம் வந்து கட்டில் மாதிரி எனக்கு எடுத்தாம்பில். அது வந்து அந்த ஃபோட்டோவோட ஆட் பண்ணுறேன் நான் மேலே. எப்படின்னா அது வந்து சோஃபா மாதிரி எனக்கு அனுப்பிச்சி விட்டாங்க ஃபோட்டோ. சரி நல்லா இல்லையே அப்படின்னு. நல்லா இருக்கா அப்படின்னா நல்லா இல்லைன்ட்டு டீசெண்டாக அது எங்களுக்கு காமிச்ச மாடலே அப்படிதான் காமிச்சாங்க. அதாங்க சோஃபா மாதிரி இருந்துச்சு. இவ எதுக்கு சோஃபா வாங்குறான், நம்ம சோஃபாலாம் வேணாம எதுக்கு தேவையில்லாமல் செலவு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம எப்பவுமே கொஞ்சம் பட்ஜெட்டாக தானே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேணாம் சோஃபாலாம் வேணான்னு சொல்லிட்டேங்க நான். ஏன் கடை எங்கங்க இருக்குது, நீங்கள் பாட்டில் போயினே இருக்கிறேங்க, சொல்லுங்க கடை எங்க இருக்குது. அதான் எங்க வந்துக்கிறேன்னா அப்படியே போயிட்டோம். பூந்தமல்லியில் கிட்டுக்கிறோம். பூந்தமல்லி கிட்டலாம் இல்லை, ஆவடி. அப்பா வந்துட்டோம் நேரி. வீடியோ ஆப்பரேட் எடுக்கிறேன், கடையை தேடி கொடுக்குறேன். சரின்ட்டு ஒன்று ஆர்டர் பண்ணிட்டாங்க. நல்லா தாங்க இருந்துச்சு. நான் அது சோஃபாவை பார்க்கும்போது நல்லா இல்லை, கட்டிலாம் சூப்பராக இருந்துச்சு. அந்த கட்டில் ரேட்டுமே அதிகம் தான். அவங்க செய்ய சொல்லிட்டு வந்துக்கிறாங்க பாருங்க. எங்கள் மாமியார் வீடு செய்ய சொல்லிட்டு என்ன பண்ணுறது. அப்போ கூட சொல்லிட்டேன், நான் நேற்று கூட சொன்னேன், அத்தை உங்கள் பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை வாங்கி கொடுங்க, நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு வாங்கி கொடுக்குறது அதை நான் தாங்க சொன்னானா அதை சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டேன். இன்றைக்கி வந்து நான் சாவடிறா எனக்கு வா அப்படின்னு, எனக்கு வா போகலாம், எனக்கு போனோம் இப்போது, அது நீ கட்டில் பாரு அப்படின்னா. நான் சரி வரம்மா வா போகலாம், இவ்வளோ கட்டில் வாங்கிடுறீங்க இவ்வளோ ரேட்டுக்கு, நான் 10,000 கேச்சு கட்டில் தான் கேட்டு வாங்கிக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட்டு இல்லை தோ பாருங்க, இல்லை தோ பாருங்க எப்படி தெரியுமா, தி கேர்ள்ஸ் டைட்டில் போட்டுங்க. எப்படின்னா இங்கே இந்த மூஞ்சிக்கு கீழே சதை வந்து ஒரு 1 கிலோ தொங்குதுங்க. காண்டாவுது. ஏய் அந்த கருமத்தை வாடி இப்போ பார்த்துடலாம் வாடி. அதனால தான் இப்போ வந்தனே. இப்போ இந்த பாருங்க அங்கே தான் நினைக்கிறேன். இல்லை நான் மட்டும் வந்துருக்கேன். அந்த கடை தான் நினைக்கிறேன். இப்போ ஆவடியே சுற்றி காட்டுனுங்கிறான் எனக்கு போட்டு, ஆவடி இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சுற்றி காட்டுனுங்கிறான். வாங்க அப்படியே இந்த கூத்தை நம்ம அப்படியே பார்ப்போம். இன்னைக்கு வந்து கட்டில் விழாக். கட்டில் வருமா வீட்டில் வருமா? அந்த சைடு தான் வரும். கட்டில் கடையை மறந்துட்டா நீ வீடியோ எடுக்க சொன்னானே கட்டில் கடையை மறந்துட்டா. இப்போ கட்டில் எடுக்க போகிறோம், டிசைன் செலக்ட் பண்ணு சொன்னாங்க. நான் வந்து இப்போ கூப்பிட்டு போயிட்டு இந்த டிசைன் நல்லா தான் இருந்துச்சு சொல்லிட்டு வந்துட போகிறேன். இப்போ அந்த பிளானில் தான் போயின்னு இருக்கிறேன். ஓகேவா? இல்லை இது எனக்கு தெரியல, எனக்கு என்ன பண்ணுறது. இதுக்கப்புறம் கடைங்க இல்லைங்க, சத்யா கூடன் இருக்கு, அது மட்டும் HP இருக்கும். அதுக்கப்புறமா நீங்க பாருங்க, என்ன ஒழுங்கா வழி பார்க்க முடியும், இல்லைன்னா வீடியோ எடுக்க விடு. ரெண்டும் இல்லாம சாவு. அதுதான் அதோ இங்கே தான் டிமார்ட் வருதுங்க பாருங்க. ஆவடி மிக அருகில் டிமார்ட் இங்கே தான். இந்த இடம் வாங்கும்போது கூட என்கிட்ட சொல்லி தாங்க வாங்கினாங்க. அதுக்கும் நம்ம தான் ஏஜென்ட்டு, நம்ம தான் முடிச்சு கொடுத்தோம் அந்த இடத்த. என்ன சொல்லுது ப்ரமோஷன் தான். சரி ஓகேங்க, கடையை மறந்துட்டா. நான் வந்து கொஞ்சம் தெளிவான ஆளு, அவங்க அம்மா கிட்ட போன் பண்ணி கேக்குறேன். எனக்கு தெரியும் நீ வீடியோ கட் பண்ண சொன்ன, நான் கடை சொல்றேன். இந்த மாதிரி ஒரு வேலை செய்ய சொல்லிட்டு இன்னொரு வேலை சொன்னா அவன் மறந்துடுவா. வீடியோ கரெக்டா எடுக்கணும், அப்புறம் எடுக்கலன்னா மூஞ்சே தெரியலடின்னு கடையும் பாக்கணும்னு. நான் கடையை பார்த்துட்டு அப்படியே அப்டேட் பண்றேன். கட்டில் விலாகா இல்லை என்ன விலாகுன்னே தெரியல, இது தெரியாத விலாக், அதுதான். சரி ஓகேங்க, February 16 கல்யாணம், எல்லாரும் வந்துருங்க. அப்படியே அப்டேட் பண்ணுறேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் சொந்தக்காரங்க தான், சொந்தங்கள் தான், எல்லாம் சொந்தங்கள், எல்லாம் எங்கள் சொந்தக்காரங்க தான். வந்துருங்க, அப்படியே பருத்திப்பேட் வரும் ஒரு ரவுண்டு, சும்மா லாங் டிரைவ் வித் பருத்திப்பேட். அதாங்க அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். நித்யா மாவட்டமா அப்படியே பாருங்க. சும்மா கோட்டு போறோம் பேசிட்டு வராங்க.
டெய்லி ஓபி தான். அங்க செய்யற வேலை எனக்கு தான் தெரியும். ஐயோ ஐயோ சும்மாங்க, நல்ல பொண்ணுங்க, நல்ல கேர்ள் தான். மறந்துட்டா? சரி ஓகே, நான் தேடுறேன், போயிட்டு கடையை தேடிட்டு வரேன். சரி ஓகேங்க, பை பை மேடம். அதான் பூந்தமல்லி வரையும் போயிட்டு ரிட்டர்ன் வரோம். சூப்பரா வழி சொல்றீங்க மேடம் நீங்க. தெரியல, இதுக்கப்புறம் கடை இல்லை. டே போச்சுன்னா பேண்டி வரான், ஆறுனச்சுன்னா வரான். இந்த கடையா அந்த கடையா இந்த கடையான்ட்டு. இங்கே ஒரு கைலா கடை தான் இருக்கு. இதோ இங்கே ஒரு கைலா கடை இருக்கும். நம்ம அண்ணன் தான் மீசக்காரு. அவர் நம்ம அண்ணன் தான், எனக்கு தெரிஞ்ச அண்ணன் தான். இந்த கடையா கோல்டன் பிளஸ்ன்ட்டு இங்கே ஒரு ரோடு கடை இருக்கு. இதுவா இவரா? கிளாஸ் கடையோ தெரியல. இதுவா? அதான் மாடி, அதை கண்டுபிடிச்சிட்டான். என்ன ஃபர்னிச்சரு ப்ரோ? பேர் தெரியாத கடை. அதுதான் தெரியலங்க. இது பாருங்க, சூப்பரா படிச்சுட்டு சொல்றாலாம் பாருங்க. ரொம்ப அழகா வளர்த்திருக்கீங்க. பேர் என்ன தெரியுது பாருங்க. டிம்மா இருக்காங்க. சரி ஓகேங்க, நாங்கள் உள்ள போகலாம். இந்த கடையை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இது இருக்குல்ல, இது இந்த மாதிரி வச்சிருக்காங்கல்ல, அப்படி பார்க்கறதுக்கு ஒரு சோஃபா மாடல் மாதிரி தான் தெரியும். இது தெரிஞ்ச வச்சிருக்காங்க. நானே அந்த ஃபோட்டோ போடுறேன், நீங்களே பாருங்க. அது சோஃபா மாதிரி இருக்கா? இதுவும் நல்லா தான் இருக்கு. கடைலாம் இல்லை, கிளம்பு. ஆள் இல்லாத கடை. அண்ணா யார் தெரியுமா? யாராச்சும் இருக்கீங்களா? பயமாகுது. சத்தமா கேட்கல. என்ன பண்றதுன்னு இப்ப தெரியல. தெருன்னு முழிக்கிறா. என்ன பண்றதுன்னு தெரியல இப்போ. அதுல இருக்குல்ல டிசைனு, அது பெருசு பெருசா, இது குட்டி குட்டியா இருக்கு, இதுல பெருசு பெருசா இருக்கு. அது மட்டும் யார கால் பண்றேன். என்ன பண்றதுன்னு தெரியல. திருன்னு முழிக்கிறா இப்போ. ஏனாதாங்க இருக்குது, அவங்க ஆர்டர் பண்ணிட்டு போனது. இதுவே சூப்பரா இருக்குது. இந்த ஒரு டிசைன் இருக்கு. இது டைனிங் டேபிள்லாம் வேணாம், அதெல்லாம் நல்லா இல்லை. அன்பி பாரு மறுபடியும். ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிப்பா. என்ன கேட்கணுமா? நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களான்னு கேட்கு. என்ன கேட்கணும் அம்மா கிட்ட? ஆமா, இங்க இந்த கடைக்கு வந்தோம். இது சூப்பரா இருக்குங்க, வெல்வெட். இது பாருங்க எவ்வளவு கிராண்டா இருக்குது. 45,000. 45,000. தெரு முடிகிறா. ஐயோ கூட்டு வந்துட்டவே அவ்வளோ. அதுவே சூப்பராக வந்துட்டு உள்ள என்ட்ராய்டு. அதுவே சூப்பராக இருக்குங்க அப்படின்ட்டு. அவ்வளோதான். இதுவும் நல்லா இருக்கான் பெருசா. நான் இந்த கடை பேர் அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இவங்க மொத்தமே செஞ்சு கொடுக்குறாங்க. இந்த பாருங்க, இதெல்லாம் வெல்வெட்டு. ஆனால் வெல்வெட் சூப்பராக இருக்கும். சூட்டாக இருக்கு இதெல்லாம்.
ப்ரோ வந்துட்டார் நினைக்கிறேன் அவரு. இந்த கடையில் மட்டும் தான் செஞ்சு கொடுக்குறீங்க. எப்பவுமே வந்து டிஸ்பிளேல போட்டது கொடுக்க மாட்டாங்க, அர்ஜென்ட் தான் அது ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இல்லை மற்ற கடையெல்லாம் ஷோவுக்கு வச்சு விட்ருவாங்க, அதெல்லாம் அதே எடுத்து கொடுத்துருவாங்க. இவங்க அப்படி கிடையாது, அங்க டிஸ்பிளேல போட்டது ஆர்டர் ஒரு ஒரு வாரம் 5 நாள் அப்படி டைம். இப்போ பாருங்க ஒரே சைஸ் எல்லாமே ஒரே ஆர்டர் தான் இருக்கு. ஓ ஆர்டர் கொடுத்தா மொத்தமாக செஞ்சு கொடுத்துருவீங்க. 15 நாள் டைம். ஒர்க்குக்கு ஏற்ற போல ஆளை கிடைக்கணும்ல. இது எல்லாம் இதுக்கு இந்தியாரங்க விட்டாங்களா? எல்லாம் இந்தியாரங்க. அவன் தானே வேலை சோம்பேறித்தனம் எல்லாம் பண்ணுறாங்க. சோம்பேறித்தனம் எல்லாம் பொறுமையாக செய்கிறாங்க. மாட்டினா மாட்டினா பாருங்க, மாட்டினா மாட்டினா. அவ்வளோதான் அவ்வளோதான். பாருங்க கல்யாண பொண்ணு ரெடி, பொண்ணு ரெடி. அவ்வளோதான். சோபா கல்யாணம் சோபா கொடுத்தா தான் பொண்ணு வருமா? அவ்வளோதான். இந்த கடையை பற்றி இன்டர்வியூ எடுக்கிறேன். இந்த கடையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உள்ள சூப்பராக இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு உள்ள. இல்லை உள்ள சொல்லி செய்கிற கடையாக இருக்குது. மற்ற கடைலாம் சும்மா ஷோவுக்கு வச்சுருப்பாங்க, எங்கேயோ ஒரு எவன்ட்டாச்சும் வாங்கிட்டு. இங்கே வந்து இவங்களே செஞ்சு வியாபாரம் பண்ணுறாங்க. என் மச்சான் மூளைங்க. ஐயோ மச்சான்ட்டானே உள்ள வீடியோ எடுக்கக்கூடாது, உள்ள வீடியோ எடுக்கிறா. இதுவா எது சமையல ராஜா பகவத் மாரி இருக்கணா? பாருங்க ராஜா பகவத் மாரி இருக்கு. இவன் பைத்தியம் முடிச்சிச்சுக்க இவளுக்கு. பெட் சைஸ்லாம் தெரில ப்ரோ. என்ன ஒன்று, இந்த கடை கொஞ்சம் ஷோவாக இல்லை, அது மட்டும் இருந்துச்சுன்னா நல்லா வியாபாரம். குவாலிட்டி பெஸ்ட் ப்ரைஸ். கேஸ் நித்யபிரியா என்டர்பிரைசஸ். மாடல் எனக்கு அந்த மாடலே ஓகே தான். நான் சும்மா வர சொல்லியில் வந்தேன். நான் சும்மா இது ரொம்ப பெருசு இதுவாக சொன்னாங்க, இது பெருசு ரொம்ப. இது இதோ பாரு, டென்ஷன் ஆகுது, டென்ஷன் ஆகுது. சரி ஓகே, எந்த மாடல் பார்க்கலாம் சொல்லு. அதுவே நல்லா இருக்குது பாரு, பாருங்க நீங்களா, அதுவே நல்லா இருக்குல்ல. அதுதான் நானும் சொல்றேன். எந்த சைஸ் வரும்? எதுக்கு இவ்வளோ சைஸு? ஒரு ஊரே பார்த்து தூக்கலாம் போல மாப்பிள்ள, ஒரு ஊரே பார்த்துருது மாப்பிள்ள. இது நல்லா தான் இருக்கு, சிம்பிளா இருக்கு. இல்ல கொஞ்சம் கிராண்டா பாக்குறீங்களா? சிம்பிளா பார்க்க வேண்டியது, ஏன் கிராண்டா போற? சிம்பிளா போனா காஸ்ட்டும் கம்மியாகும். இப்போ கிராண்டா போச்சுன்னா என்னை பொறுத்தவரையும் செகண்ட்ஸ்ல எடுத்துக்கலாம். ஓரூர் மார்க்கெட்டுக்கு போகலாம், இல்லை பல்லாவரம் சந்தைக்கு போகலாம். எங்க மூடிக்கிட்டு வருதுங்க எல்லாத்துலேயும். அட்வொகேட் கேஎஸ் நித்யபிரியா BALLB. எந்த சைடில்? ஆமாம், இவன் ஓகே இல்லை, இவனே நல்லா தான் இருக்கான். அவன் அது அதான் நீ சொன்ன டிசைன் அதுவும் ஒன்று தான். அது கண்ணும் தெரியல. ஏய் அதுவே நல்லா தான் இருக்கு பாரு. இதோ பிஸ்கெட் கீழே வருது பாரு. மில்க் பிஸ்கெட் வாங்கி தரேன் விஷமா சாப்பிடு. இல்லையே அதில் இருக்க டிசைன் வந்து இதோ இந்த டிசைன், இந்த மாதிரி பிஸ்கெட் நினைக்கிறேன். ஓகே அதுவும் நல்லா தான், அந்த மாதிரி தான் நல்லா இருக்கு. அதுவும் அதே தானே, சைஸ் மட்டும் கொஞ்சம் பெருசாக வரும். கிராண்டாக தான் இருக்கு.
நீங்க என்ன சொல்ல வரீங்க? இது எனக்கு அதே ஓகே தான். உனக்கும் ஓகே இல்லை, எனக்கும் ஓகே, 2 பேருக்கும் ஓகேனா கிளம்புவோம். எதுக்கு இங்கே நின்று இருக்கணும்? சொல்லு, என்ன சொல்ல போகிறேன்? சரி ஓகேங்க, நான் கடையை அப்டேட் பண்ணுறேன். சரி ஓகே ப்ரோ, பார்க்கலாம். இது ஓகேவா? ஆமாம் ஓகே, சொல்லிட்டு பாய் பாய். என்ன பண்றேன்? பாய், அதுவே ஓகே. எதுக்கு இந்த டிசைன், இல்ல. அந்த டிசைனே ஓகே. ஓகே தானே. ஓகே. அதே நல்லா தான் இருக்குது. இவங்க தான் சும்மா கூட்டின்னு வந்து இதை பாரு அதை பாருன்னுறாங்க. இது வெல்வெட்டில் சிங்கிள் பீஸ் பண்ணோன்னா எவ்வளோ வரும்? இது இந்த இது 15 கிராண்டாக இருக்குல்ல. போய்மா, சந்தோஷமாங்க. வந்துட்டு நான் ஓகே கலர் எது? ஏய் போய் ஓட் பண்ணிட்டா சும்மா. கௌதம பிரியன் சொல்லிட்டு டாக்குமெண்டார். நாளைக்கு பெட் ஆர்டர் பண்ணிட்டு போனாங்க. ஏன்டா என்ன சாவடி இருந்தேன்னு யோசிக்கிறேன். ஏமா சாவடிக்கிறான்னா அங்கேருந்து பார்க்கலாம், டிசைன் பார்க்கலாம். வந்தா கடை பேர் வந்து கிளாசிக் கார்விங். அதான் யோசி பார்த்துங்கிறேன். இப்போட அதான் படிக்கிறான். என்ன கடை பேரு? கடை பேர் நான் பார்க்கல. இல்ல அதுக்கு பக்கத்துல என்ன இருக்குன்னு லேண்ட்மார்க் பார்க்குறேன். முன்னாடியே வரும்போது தெரிஞ்சிடும்ல. சரி ஓகேங்க. அவ ஆசைப்படி வந்தேன், கூட்டிட்டு வந்தேன். அவ ஆசைப்படி வந்து சரி ஓகே, அது நான் செலக்ட் பண்ணி கொடுக்குற வரையும் அந்த மூஞ்சிலே அப்படியே கொன்றுவா, எனக்கு தெரியும். சரி ஓகே, கண்ட்ரோல். கடமைக்கு வந்தேன், வந்துட்டு முறைகிறா பாருங்க. வராமலே இருக்கலாமே. அங்கேருந்து இதே டிசைனே ஓகே அப்படின்னு அதே தான் நான் ஃபர்ஸ்ட்ல தாங்க சொல்கிறேன். எனக்கு அந்த டிசைனே ஓகேன்றாங்க, கேட்க மாட்றாங்க. சரி ஓகே, அவங்களோட விருப்பப்படியே வந்தேன். வந்துட்டு கிளம்பலாம். பருத்தி மூட்டை கூட இருந்திருக்கலாம். அந்த மாதிரி தான் நீ பண்ற. நீங்களா? நீங்க குடோன்லயே இருந்திருக்கலாம். பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கா. பருத்தி மூட்டை. பாய். கை வலிக்குது ப்ரோ. தெளிதா? எங்களுக்கு எப்படி வலிக்கும்? வீடியோ எடுன்றீங்க. சாவடிக்கிறீங்க. தெலுங்கு வந்து பார். அவளை கொட்டாயா என்ன செருப்பால் அடிக்க போறாங்க ஐயா. நல்லாவே இல்லை. இல்லைங்க, அந்த வீடியோ விஜய் சித்து நீங்கள் சொல்லும் போதெல்லாம் எனக்கு தெரிலங்க. ஆனால் இப்போ தெரியுது. எப்படின்னா சீட் பெல்ட் போடு. சீட் பெல்ட், வியர் சீட் பெல்ட், எமர்ஜென்சி வார்னிங் அடிச்சிட்டு இருக்கு பாருங்க. எமர்ஜென்சி வார்னிங் கொஞ்சம் ஃபால்ட்டாக இருக்குதுங்க. போட்டிருந்த மாதிரி தெரிய மாட்டேது. வாட் கேன் ஐ டு சொல்லுங்கள். சீட் பெல்ட்டோட எவ்வளோ பெருசாக இருந்தால் எங்கன்னு தெரியாது. அதான் கடமைக்கு வந்தேன். வந்துட்டு யாரா வர சொன்ன? யாரா அந்த பையன்? நான் தான் அந்த பையன். அங்கே போயிட்டு கேட்டேன், அவர் இல்லை. அவங்க யாரோ ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட கேட்டால் சும்மா கடையை எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்ட்டு வந்தேங்க. சூஸ் பண்ணலாம் வரல, மூஞ்சிக்கு சூஸ் வர பண்ண. அப்படிலாம் இல்ல, பார்த்துட்டு நானே நல்லா செலக்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு. கியூட்டா இருக்கீங்க. ஐயோ நித்யபிரியா, ஓகே நீங்க வேற லெவல் நித்யபிரியா அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் அதுவே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் முடிஞ்சிச்சு. அடுத்தது எல்லாமே இதுக்கப்புறம்னா நான் வாங்குறோமோ எல்லாத்தையும் விலாக் பண்றேன். மேய்க்கிறது எருமை. மேய்க்கிறது எருமை. என்ன பண்றது, எருமையை மேய்க்கும் போது கொஞ்சம் பெருமையாக தான் மேய்க்க வேண்டியதாக இது. சரி ஓகே, இந்த vlog-ஐ எண்ட் பண்ணிக்கிறோமா? எண்ட் தான், அவ்வளோதான். சரி ஓகேங்க, இதுக்கப்புறம் கட்டில் vlog, பெட்டு vlog, ட்ரெஸ்ஸிங் டேபிள் vlog, ஏசி vlog, இன்னும் லிஸ்ட் லிஸ்ட்டு, அப்புறம் சமையல் vlog, அதுக்கப்புறம் பந்தக்கால் vlog, எல்லா vlog-ம் வரேங்க. நான் பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு பெஸ்ட். நாங்க இருக்கோம், நானும் நித்யபிரியாவும் இருக்கும். கேஎஸ் நித்யபிரியா, நான் அட்வொகேட். சமையல் கேஎஸ் நித்யபிரியா பிஏஎல் அவங்க செய்வாங்க அதெல்லாம். சரி ஓகேங்க, என் பண்ணிக்கிறேன். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்க. இவ மூஞ்ச காட்டினா பிடிக்காது. ஏதோ